வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. 5%ல கூட ஒரு ஃபோன் இவ்வளவு மாசா இருக்கும்ங்கறதை நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன். 5%ல இங்க ஒருத்தன் இப்படி உயிரோட சுத்துறான். இதுவே நம்ம சாம்சங்ல 5% வந்துருச்சுன்னா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போய்டும். அது டிம் ஆயிடும்ல, ஆஃப் ஆயிடும். அது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எவ்வளவு பேர் உங்க சாம்சங் போன்ல 10% கீழே பேட்டரி வந்ததுக்கு அப்புறம் எங்க போகுது, எப்படி போகுது, எந்த வழியா லீக் ஆகுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. வேணா பாரு. சரி, ஓகே. கமெண்ட் சார், என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சங்கர் ப்ரோ, ஐ அம் யூசிங் S20 FE 5G. இதில் வந்து டேக்கு ஐஎம்லாம் யூஸ் பண்ணால் நல்ல குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். ஆனால் டேக்கு அதான் டைப் சி வெளியே தானே யூஸ் பண்ண போறாரு. யூஸ் பண்ணலாமே. நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. S20 FE, S21 FE, S23 FE இதெல்லாம் யூஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வர ஃபோன்லாம் குவாட் டேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை ப்ரோ. 3.5mm இருந்துச்சுன்னா LG அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து குவாட் டேக்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து 3.5mm வைக்கிறது இல்லை யாருமே. ஸோ பில்டின் யூஎஸ்பி டைப் சியில் இருக்கும்போது அவங்க பில்டின் குவால்காமோட அதோட இது யூஸ் பண்ணுவாங்க. மீடியாடெக்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் இவன் இந்த போக்கோ F5 போயிடுச்சு இல்லை, S6 தான் யூஸ் பண்ணுறீங்களே. F6 சூப்பராக இருக்கு. இல்லை அந்த 3.5mm சொல்கிறேன். ரெட்மி 13 5G ஆடியோ கேட்டேன் 3.5mm வழியா வேற லெவல். அதே பட்டை திரும்ப டைப் சி கேபிளாக மாட்டி கேட்குறேன். இந்த சோகத்தை நான் எங்கே போய் சொல்ல. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் டேக் வாங்குறது நல்லது தான். ஸோ அடுத்தது டிகே என்டர்டைன்மெண்ட்ஸ். சாம்சங் S24 அல்ட்ரா சார்ஜர் இல்லை, விவோ X100 Pro சார்ஜர் யூஸ் பண்ணலாமாவா? சார்ஜர் இல்லை, பிடி ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கு விவோ சார்ஜர். தெரியல, பிடியாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி பிடி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 வாட்டில் சார்ஜ் ஆகும். அதே பெரிய விஷயம் தான். சூப்பர். 15 ஆகுது. முன்னெல்லாம் 5 இல்லாட்டி 10 ஆகும். ஒருத்தர் அனுப்பியிருந்தேன். நீங்கள் எதுக்கு விவோ X100 Pro சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அது முதல்ல சொல்லுங்கள். சார்ஜர் இருக்குன்னா ஓகே, ஆனால் பிடி இது இருந்தால் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகும்ல. இப்போ இது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஆகும். உங்களுக்கு வந்து எதுவுமே யூஸ் இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் பேருக்கு தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குமே தவிர பிடி சார்ஜிங் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு இது சூப்பர் ஹாட்ஸ். நீ தான் சொல்லிட்டு இருப்பீ அந்த 65 வாட் இவனுக்கு கொடுத்தானுங்களே பிபிகே ஃபேமிலியில், அது உனக்கு பெஸ்ட் சார்ஜருங்க. எல்லாத்துக்கும் காம்பேட்டபிளாக இருக்கு. எவனை கொடுத்து வந்தாலும் காம்பேட்டபிளாக இருக்கு. சேல் இல்லையே இப்போ, அதனால தான் இல்லை. சேலில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ வந்து பிடி சார்ஜர் அப்படின்னு தேர்ட் பார்ட்டி தான் வந்து நிறைய பேர் விற்கிறாங்க. அஃபிஷியலாக வந்து தெரியல. பிக்சலுக்கு கூட அஃபிஷியல் பிக்சல் சார்ஜர் இருக்கான்னு கூட. சரி, ஒன்று பண்ணலாம். சாம்சங் சார்ஜர் இருக்கான ஒரு பெஸ்ட் ஐடியா சார். சாம்சங்கில் 65 வாட் ஒன்று இருக்கு, 45 வாட்டும் இருக்கு. இதில் தான் ஒன்று வாங்கிக்கணும். வாங்கிட்டா மோஸ்ட்டாக பிடி ஸ்டாண்டர்டு கவர் ஆகுது, அந்த பிபிஎஸ் எல்லாமே கவர் ஆகுது, QCயும் கவர் ஆகுது. ஸோ அதை வாங்கிட்டா செட்டில்டு, அவ்வளோதான். பேசாமல் அந்த நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சார்ஜர் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ண கம்மியாக தான் ஆகும். இதுக்காக நீங்கள் சார்ஜர்லாம் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் அதில் ஹையாக இருக்குது, 120 வாட் இருக்குது. அப்போ சாம்சங் வந்து ஓரளவுக்காவது ஆகும். 45 வாட்லாம் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஆகாது. இந்த சார்ஜர் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நம்ம CMF-ஓட 65 கூட வாங்கிக்கலாம். அது ஆகும். அது வந்து பிடி சார்ஜர் தான். அந்த பிபிகே ஃபேமிலியில் இருக்கிற சூப்பர் புக் அதெல்லாமே வந்து இது கிடையாது. பிடி சப்போர்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஆமாம். அடுத்தது வந்து ப்ரோ, ஐ எம் கரண்ட்லி யூசிங் Galaxy Watch 4 LTE. ஐம் கோயிங் டு அப்கிரேட் Apple Watch Ultra 2 இல்லை Watch 7 Ultra எது வாங்கலாம்? இப்போ தான் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இவனை பார்த்து அவங்க அப்படி அடிச்சானா, அவனை பார்த்து இவங்க அப்படி அடிச்சா என்ன? சில சமயங்களை பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் லைஃப்பில் இது நடந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து காப்பி அடித்தவன் என்னடானா 70 மார்க்கு, ஃப்ரண்ட்டில் எழுதியிருந்தாலும் அவன் 60 மார்க்கு. ஏன் அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி, சாம்சங் ஃபோனாக இருந்தால் சாம்சங் வாட்ச் வாங்க நல்லா. ஆமாம். ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் வாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, மேபி வாட்ச் 4 வரைக்கும் வாட்ச் 4 ஒர்க் ஆகுமா? வாட்ச் 4 வேற வயசு தான். ஆனால் ஏதோ ஒரு சப்போர்ட். வாட்ச் 3லாம் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வாட்ச் 4 ஆப்பிளில் ஒர்க் ஆகாது, அவ்வளோதான். ஸோ அப்படின்னா இப்போ சாம்சங் ஃபோன் தான் வச்சிருக்காரு போல. சாம்சங் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா சாம்சங் வாட்ச் வாங்க, பெட்டராக இருக்கும். இல்லை மற்ற ஆண்ட்ராய்டில் கூட நல்லா இருக்கும். ஆனால் சாம்சங்கில் வந்து இன்னும் இன்டகிரேஷன் வந்து இன்னும் சூப்பராக இல்லை. இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, ஆப்பிள் வாட்ச் வாங்கணும்னா அப்போ ஆப்பிள் ஃபோன் வாங்கணும். அப்போ செகண்டரி ஃபோன் ஆப்பிள் வாட்ச் வச்சிருந்த ஆப்பிள் ஃபோன் வச்சிருந்தாருன்னா அப்போ ஓகே. அப்படின்னா வாட்ச் அல்ட்ரா 2 வாங்கலாம்னு கூட சொல்லலாம். தெரியல, நம்ம யூஸ் பண்ணாததுனால எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சாம்சங் ஆப்பிள் அளவுக்கு இது பண்ணியிருக்காங்களா? இந்த ஆப்பிள் மாதிரி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த அவங்களோட இந்த போட்டி வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் சாம்சங்கில் வந்திருக்கா அப்படின்னு தெரியலையே. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை தாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்குதான்னு உருப்படியாக சொல்ல மாட்டாங்களே. ஆனால் பிக்சல் வாட்சில் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்தது. பட் ஃப்ரெண்டோட கம்பீட் பண்ணுறது எதுவுமே இல்லை. நம்ம அமேஸ்ஃபிட்டில் கூட அட்லீஸ்ட் நேற்று உங்கள் ஃப்ரெண்ட் எவ்வளோ நேரம் தூங்கினாரு, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தாருன்னு தெரியும். இதிலெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியல. உண்மைதான், இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அடுத்தது பிரவீன் சுந்தரம் சிவானா, இப்போ மொபைல் லான்ச்சு ப்ராசர்கள் வந்து 20 to 30% வந்து மோர் பவர் than ப்ரீவியஸ் இயர். இப்போல்லாம் வந்து 5 to 10% தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருக்குது. அதுவே வந்து பெருசாக சொல்லிக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் டெவலப்மெண்ட் ஆஃப் மொபைல் ப்ராசர் இன் ஃபியூச்சர்?
எல்லா மொபைல் ப்ராசஸரும் வந்து ரொம்ப இதுவாக இருக்கா, மெஸ்ஸி ஆயிடுச்சா. அதாவது சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படிதான். உசைன் போல்ட் வந்து பிறந்த குழந்தையா இருக்கும்போது சரி அது ரொம்ப டூ மச். ஸ்கூல் படிக்கும்போது ஓடும்போது நான் 11 செகண்ட்ல ஓடினேன் அப்படிங்கிற அவர் வந்து கடைசியில் என்ன பண்ணாரு 9.57 அது வரைக்கும் அவரோட புஷ் பண்ணிக்கிட்டே வந்தார். இப்போ 9.57 இருக்கிறவரை டக்குன்னு போயிட்டு அதான் இவ்வளோ புஷ் பண்ண தெரிஞ்சதில்ல அப்படியே 8.5க்கு போனால் முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ அது ஒரு பீக் கிட்ட போயாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் எதுக்குன்னு தான் கேட்குறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக என்ன வச்சு ஆயிருக்கு, சூடு தான் ஆகுது, வேற ஏதாவது ஆகுதா? கடுப்பா இருக்கு. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து குவால்காம்லாம் ஒரையன் கோர்ஸ் கஸ்டம் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் நாங்கள், முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து டென்சார் G5ல வந்து நாங்கள் வந்து கஸ்டம் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் கூகுளோட சைடில், ஆனால் கூகுளோட சைடில் செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. இப்போ தான் 1 மில்லியன் தொட்டிருக்காங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய பிக்சல் 5ல என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, பிக்சல் 10ல என்ன ஆயிடும்னா பயங்கர ஜம்ப் இருந்தா டேரெக்டாக 2 மில்லியன் தாண்டி போயிடும். அதான் ஃபன்னாக இருக்கும். இங்கே 1 அங்கே 2 என்னடா சொல்ல வர அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குடா. உள்ளே இருக்கக்கூடிய அந்த NPU இந்த டென்சர் ப்ராசஸிங் சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா அது மைனர் அப்கிரேடாக தான் இருக்கும். அதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ நிறைய. அதுதான் அதில் தான் இப்போ நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து இன் டிவைஸ் பண்ணணும், அது ஆன் டிவைஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா வந்து ரேம் ரொம்ப முக்கியம் போது அப்போ 12 GB ரேம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 8 GB இருக்காது, ஸ்டார்டிங்கே வந்து 12 GB அப்படின்றாங்க. 12, 16, 24 பாவிகளா. லேப்டாப்பில் எவ்வளோ தம்பி இருக்கு? நான் பொதுவாக 4 GB ரேம்ல இருந்து இப்போ தான் 8 GBக்கு அப்கிரேட் ஆகிருக்கேன். அப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ அவ்வளோதான், சேச்சுரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி புதுசாக NPUவில் இனோவேஷனு, கிளாக் ஸ்பீடு, ஸ்கோர் இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மீடியா டெக்லாம் வந்து நிறுத்த முடியாது. நாங்கள் எல்லாமே வந்து அவனால பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அதான் வச்சா எல்லாம் ஹைகோராக கொடுக்குறோம், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், ஸ்கோர் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் மீடியா டெக் வந்து இப்போ நிறையா NPUவில் வந்து இது பண்ணுறாங்க, ஆர்வம் காட்டுறாங்க. அதனால தான் நிறைய பேர் நாங்கள் வந்து இதுக்கு போகிறோம் அப்படின்னு மீடியா டெக் போகிறோன்னு வேறு சொல்கிறாங்க. Honor Band 6 இப்போ Android 14 மொபைலுக்கு சப்போர்ட் ஆகுதுன்றாங்க. ஆமாம், இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்டே வராது உங்களுக்கு. ஓகே, பழைய பேண்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனால் இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிடும், சப்போர்ட்டே ஆகாது, இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. பழைய பேண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இப்போது சொதப்புது. இதுக்கு யார் ஆன்சர் பண்ணணும்னா தம்பி ஆனர் என்ன நடக்குதுங்க, என்ன பிரச்சனை அவங்க தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு இன்றைக்கும் என்னோட இதெல்லாம் வேலை செய்து வச்சா அப்போ வாங்கின பிப்பு, அமேஸ்ஃபிட் பிப்பு, நம்ம அப்போ வீடியோ போடும்போது போட்டது, அது இன்றைக்கும் எல்லா ஃபோன்லையும் அந்த மாதிரி அப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரே வந்து ஃப்யூச்சரில் வர ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹானர் சப்போஸ் செக் திஸ், இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போ பேண்ட் 6 வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தவங்களாம் இப்போ என்ன ஆகிடும்னா ஃபோர்ஸிபிளாக மூவ் ஆகணும். ஆமாம், இதே அப்கிரேட் பண்ண முடியாதா? இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இப்போ சில பேர் வந்து டவுன்கிரேட் பண்ண கூட முடியாமல் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் எப்படி டவுன்கிரேட் பண்ணி? சாம்சங் ஃபோன் வச்சுருக்கீங்க, நீங்கள் டவுன்கிரேடே பண்ண முடியாது. சாம்சங் ஃபோனில் டவுன்கிரேடா? கனவுல கூட என்ன பண்ணுவீங்க? எனக்கு வந்து பேண்ட் அப்போ தூக்கி போடணுமா? அப்படி தான் சொல்ல வராங்க போல். சுற்றி உழைச்சி அது ஹானர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க. சப்போர்ட் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் பழைய இது இல்லாட்டி ஃப்ளாஷ் பண்ணி தரேன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும்ல. சப்போர்ட்டில் நிறுத்திட்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சப்போர்ட் நிறுத்திட்டோன்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான். நீங்கள் வந்து 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இப்போ வந்து கேட்குறீங்க அப்படின்ட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது முகமது ஷாஜித். ஹாய் ப்ரோ, ஐம் வெரி பிக் டிலேமா. நாட் C4 இல்லை மோட்டோ Edge 50 ப்ரோவா? ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது நாடு தான். நல்ல பேட்டரி யூசேஜ், டீசன்ட் கேமரா, பர்ஃபார்மன்ஸு. இப்போ வந்து ரெட்மி Note 8 Pro இருக்குது, 5 years டெய்லி HDR வீடியோ ஸ்ட்ரீமிங், 5 bands லோவர் இஷ்யூ. நம்ம ஆஃப்டர் நாட் 4 ரிலீஸ் வந்து ரொம்ப குழப்பமாக நாட் 4 வாங்கலாமா இல்லை C4 வாங்கலாமான்ட்டு. இப்போ 5 வருஷமாக வந்து Note 8 Pro யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் செல்ஃபீஸு, ஃபோட்டோஸு, அக்கேஷ்னலி சம்டைம் 2 hours கண்டினியூஸ் கேமிங். நீங்கள் கேமிங்னு சொல்லிட்டாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராசரு, கூலிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும். அப்போ iQOO Neo 9 Pro அந்த மாதிரி தான் மூவ் ஆகணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இதில் தான் செல்ஃபி நல்லா நம்மளே வருத்தப்பட்டோமே. ரெட்மி கம்பேர் பண்ணும்போது நாட் C4 பெட்டராக இருக்குன்னா கண்டிப்பாக பெட்டராக. நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம், அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 2 hours கண்டினியூஸ் கேமிங் ஆட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து இதுவாக இருக்குது. என்ன மாதிரி கேமிங் ஆடுவீங்கன்னு சொல்லி BGMI இந்த மாதிரின்னா நீங்கள் கொஞ்சம் காசு செலவு வச்சு iQOOவே போயிடுங்க, iQOO Neo 9 Pro இந்த மாதிரி விஷயங்களே போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் ஒருத்தா இருக்கும். இல்லை இப்போ இன்னொன்று என்னென்னா வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 hours தான் இப்போதைக்கு நல்ல கூலிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
ஓகே ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் தான். நீங்க பிஜிஎம்ஐ இந்த மாதிரி கண்டினியூஸா ஆட போறீங்க அப்படின்னா கஷ்டம் தான். பெட்டர் தான். இது 8s Gen 3 இல்ல 8 Gen 2 இந்த மாதிரி இதுக்கு போனா கடைசி வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். செல்ஃபின்னு ஒரு வார்த்தை போட்டாரு பாரு. செல்ஃபியா? செல்ஃபி OnePlus ரொம்ப ஆவரேஜ் தான். கடுப்பு. எங்க செல்ஃபி எடுக்க போறீங்க? ரொம்ப ஹார்ஷ் லைட்டிங்ல எடுக்க போறீங்களா இல்ல இன்டோர்ல எடுக்க போறீங்களா இல்ல அவுட்டோர்ல நல்லா எடுக்க போறீங்களா? அதுதான் கேள்வி. எவ்வளோ கண்டிஷன்ஸ் பாருங்க. கண்டிஷன் சப்ளை மோட்டோவில் தெரில, நம்ம யூஸ் பண்ணது இல்லாதனால ஆப்வியஸ்லி பெட்டராக தான் இருக்கணும் OnePlus கம்பேர் பண்ணும்போது. மோட்டோ உண்மைதான். மோட்டோ நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. அதுவும் டே லைட்டில் சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எந்த மாதிரி கேமராக நீங்கள் நார்மல் கேஷுவல் யூஸராக இந்த மாதிரி. கேஷுவல் யூஸர்னால் இதுவே போதும். பயங்கரமான ஹெவி கேம்ஸ்னால் வந்து கொஞ்சம் பெட்டர் ஃபோன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து சூர்யா எங்கேஜ் S21 and A35 விச் பெஸ்ட்டு? A35 21ல கோடு விடலாம். ரெண்டாவது வந்து 2100 நம்பி இனிமேல் அங்கே இறங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இல்லைனாலும் நம்ம வந்து குவால்காம் இருக்கலாம். சைனானில் தான் இப்போ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஆனால் இனிமேலாம் வந்து அது வேலைக்கு ஆகாது. அதை புறம் தள்ளி செல்ல வேண்டும். ஏன்னா இப்படி கம்பேர் பண்ணனால இதுவே வந்து S21 வாங்கலாமா ப்ரோ? நான் வாங்கலாம்னு தான் சொல்லுவேன். சின்னதாக இருக்கும், ஃபார்ம் ஃபேக்டர் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுதான் ஃபேக்ட். S20 யோசிச்சு பேர் வச்சு குவாட் HD பேனல், கடைசி குவாட் HD பேனல் இருக்கக்கூடிய காம்பேக்ட் ஃபோன் S20 தான். இப்போ கூட எனக்கு இருந்தேன் Note 20 வாங்கலாமா அப்படின்ட்டு 15,000 ரூபாய் ஏதோ போட்டுருந்தேன். நம்ம இந்த ஃபோனை கூட தான் கேட்டாங்க, கொடுத்து விடுவேன்னா 2-3 பேர் மெயிலே போட்டிருக்காங்க. வாட்ஸனுக்கு மெயில் போட்டு வாட்ஸன் கையில் இருக்கிற அந்த Note 20 Ultra விற்பீங்களா, நான் வாங்கிக்கிட்டுமா அப்படிலாம் கேட்குறாங்க. சரி, அடுத்தது தமிழ் குமரன் ப்ரோ, iPhone 12 mini காலேஜ் யூஸ்க்கு நல்லா இருக்குமா, வாங்கலாமா? அண்டர் 35K இருக்கு. ஆமாம் வாங்கலாம். ஆனால் அதான் நீங்கள் ஆனால் காலேஜில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியும்? நீங்கள் கன்டினியூஸாக ஒரு 3 மணி நேரம்லாம் யூஸ் பண்ணி இல்லை மற்ற இதுக்கும் போகிறேன், அவுட்டோரில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் சமாளிச்சிடலாம். உங்களுக்கு நெட்வொர்க்லாம் பயங்கரமாக ஹெவி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து காலி ஆகிடும். அதுதான் பிரச்சனை. 5G கனெக்ட் பண்ணாலே பண்ணிங்கன்னா அவ்வளோதான். 5G நீங்கள் உள்ளே போய் நீங்களே மாற்றிக்கலாம், 4Gன்னு மாற்றிக்கலாம். 4G ஒன்லின்னு வச்சா ஓரளவுக்கு பேட்டரி நிற்கும். அடுத்தது ஃபிலிக்ஸ் பெஞ்சமின் ப்ரோ, S24 Ultra வாங்கலாமா, Fold 5 வாங்கலாமா? தாராளமாக 24 Ultra தான். அது ஏன்னா இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கும். சப்போஸ் எனக்கு ஃபோல்டபுள் டிவைஸ்னாலும் நான் பக்காவாக ஹேண்டில் பண்ணிப்பேன். டஸ்ட்லாம் Fold 5 வந்து S24 Ultra ப்ரைஸ் வந்துருச்சா? இப்போ 1 லட்சத்துக்குள்ளே வந்துச்சா? வந்துருக்கும். 1,80,000 1,30,000 1,20,000 கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் S24 Ultra 7 வருஷம் 75,000 90,000 அந்த மாதிரிலாம் ஆஃபரில் வரும். ஆனால் அதான் யார் செல்லரு, எந்த ரீஜன் வேரியன்ட், இது வந்து 90,000 95,000 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதான் உஷாராக இருக்கும் நோட்ஸு. இதில் இன்னொன்று என்னென்னா ஃபோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக யூனிக் தான். ஆனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபோல்டு யூஸ் கேசஸ் பொறுத்து தான் இருக்குது. ஆமாம், கேமரா கண்டிப்பாக S24 Ultra வே பெட்டர். ஆமாம் உண்மைதான். ஏன்னா ஃபோல்டில் 50 MP தான் பிரைமரி சென்சார்னு சொல்லுவான். இவன் 50 MP வச்சு பெரிஸ்கோப் அடிச்சு விடுவான் 5Xக்கு. அதனால் இவன் தான் கெத்து. அடுத்தது பரத், வணக்கம் அண்ணா, நான் வந்து சவுதியிலேருந்து அரேபியாவிலேருந்து இருக்கேன். S23 Ultra 2GB, OnePlus 12R 2GB, Xiaomi 14 512GB மூன்றுமே சேம் பிரைஸ். அப்போ 23 Ultra தான். எது வாங்கலாம்? கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி, வேல்யூ ஃபார் மணி ஃபார் 4 years யூஸ். S23 Ultra சைஸ் ஃபேக்டர் இல்லைனா தாராளமாக போகலாம். இதுவே Xiaomi 14னா காம்பேக்டான ஒரு பீஸ்ட்னா Xiaomi 14 தான். இப்போ வீடியோகிராஃபின்னு வரும்போது அகைன் S23 Ultra, ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான்னா Xiaomi. இதுவே செல்ஃபி எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் S23 Ultra. ஸோ இதுதான் ஃபேக்ட். இதுலேருந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன், லேட்டஸ்ட் SoCனா அது வந்துடும். 12 வேணாம் ப்ரோ, 12 நடுவில் எனக்கு 12 தான் 12ன்னு சொல்லிட்டாரான்னு டவுட் இருக்குது எனக்கு. இப்போ 12 வந்து நடுவில் வந்து ஒரு இங்கே அங்கே எப்படின்னு தெரியல, இங்கே வந்து ஒரு 40,000 ரூபா உள்ள வந்து ஃபோன், நல்ல ஃபோன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். Ultra அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ப்ரைஸ், அங்கே ப்ரைஸ் கிடைக்குது. 40K பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோன் எது சஜஸ்ட் பண்ணலாம் கேமிங்க்கு? 40K எது? ஐக்கூவா? இப்போ தான் நீ சொன்னீங்க ஐக்கூ 12R ரெண்டுமே பெஸ்ட் ஆப்ஷன். அது தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி இல்லைனா சப்போஸ் 40K நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி போவேன் ஐக்கூ 12 கம்மி காசுக்கு வந்துச்சுன்னா, அந்த இப்போதைக்கு கம்மி காசுக்கு வரலன்னு நினைக்கிறேன். 50,000 இன்னும் 50லே தான் சுற்றிட்டு இருக்காது. அது 40,000க்கு வருமானு பார்ப்போம். இப்போதைக்கு அவசரமாக தேவைன்னா ஐக்கூ Neo 9 Proவும் 12R இருக்கும். மேபி ஐக்கூ 13 வந்ததுக்கப்புறம் இது 40 கிட்ட வரும். ஓகே, செந்தில் பிரசாத், பெரிய ஸ்டோரியா இருக்கு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நோட்டிசிங் லேக் ஆஃப் இன்னோவேஷன், லீடிங் மொபைல் ஜெயின்ஸ் நோக்கியா, பிளாக்பெரி மாதிரி சோனி, ஆப்பிள், HTC எல்லாம் வந்து பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க. 2012 வந்து ஃபியூ மாடல்ஸ் தான் வந்துச்சு. பிளாக்பெரி பாஸ்போர்ட் 2015-16 வந்து அந்த இதை வந்து எந்த இதுலையுமே கிடைக்கல. இப்போ எலைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பிளில் கூட கிடைக்கல. மொபைல் கம்பெனிஸ் ஆர் சேயிங் எவால்விங் AI
அப்டேட்ஸ் blah 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 கதினே தெரியுறாங்க. பட் ஐ திங்க் த ஹங்கர் ஆஃப் R&D not speeding up after the 2010s. வாட் இஸ் யுவர் சஜஷன்? ஆமா அதான் உண்மை. பட்ஜெட்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்ல, அவன் கோடி கணக்குல காசு பாக்குறானுங்க. இப்ப எல்லாரும் வேற வாங்குறாங்க. வச்சா இந்த ஃபோன் செய்யறதுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? இந்த ஃபோன் செய்யறதுக்கு இவ்வளவு காசுக்கு விற்கிறாங்களே. இப்போ கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க வந்து ஏஐல இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த காசுலாம் நாங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு. இல்லை இப்போ ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு என்னென்னா குவால்காம் SoC காஸ்ட்லின்றனால தான் அவன் நேக்கா வந்து 7300 யூஸ் பண்ணுறான். இதே 7300 CMFல யூஸ் பண்ணுறாங்கன்னா பாருங்க. ஏஐலாம் வந்து குவால்காம்ல வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இல்லை அவ்வளோ இதில் மீடியாடெக் தான் வந்து இந்த பட்ஜெட்டில் ஏஐல வந்து கம்மி காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மி காசுன்னு சொல்ல, இந்த பட்ஜெட்டில் எங்களால் வந்து ஏஐ வேணும்னா மீடியாடெக் தான் போக முடியுது. அவங்க அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. காசு தான் மேட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வந்து ஏஐ வந்து இந்த பட்ஜெட்டில் மீடியாடெக் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அதான் காசு தான் ப்ரோ. ப்ரைஸ் ரேஞ்சில் இதே வந்து இது வச்சுருந்தா ஒரு 50,000 அப்படின்ட்டு விற்றாங்கன்னா விற்கிறது கஷ்டம். ஆல்ரெடி விற்கிறது கஷ்டம் தான். மோஸ்ட்லி ஓப்போ லாயல் ஃபேன்ஸு அப்படியே பிடிக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதையே வாங்கிடுவாங்க. இதெல்லாம் இருக்கு வச்சா அந்த எல்டாக்கு LHDC இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டம் தான். நீங்க பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா படுத்துரும். CMF வந்து 15,000-16,000 கொடுக்குறான். அதே வந்து இவங்க இப்போ 40,000 கிட்ட இருக்கு, 39,000 பார்த்துக்குவோம். கஷ்டம் தான் இது. அதான் ரொம்ப லாயல் ஃபேன். இப்போ வட்சன் சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஓப்போ பிடிக்கும். ஓப்போலே அப்கிரேட் ஆகும். ஓப்போல இந்த விவோல ஒருத்தர் அப்டேட் ஆகிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி வந்து இதில் அப்கிரேட் ஆகும். ஆனால் ஹைலைட் என்னன்னா 11 Pro கன்சிடர் பண்ணும்போது 11 Pro கன்சிடர் பண்ணும்போது ஓப்போட ஒரு 12 Pro ஒரு அப்கிரேட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓவரால் SoC தவிர எல்லாமே நல்லா அப்கிரேட் ஆயிருக்கு. ஒருத்தான அப்கிரேட் தான். ஆனால் கண்டிப்பாக சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து எல்லாரும் வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இனோவேஷனு நாங்கள் சாஃப்ட்வேரில் இனோவேட் பண்ணுறோம். நாங்கள் வந்து பெரிஸ்கோப் கேமராவில் வந்து அட்வான்ஸ்டான பெரிஸ்கோப் கேமரா கொடுக்குறோம். இந்த மாதிரி எப்படி ஃப்ளோட்டிங்லேயே வருது. ஸோ டிசைனில் வந்து இப்போ எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் தான் பண்ணுறாங்க. புதுசாக எந்த டிசைனுமே இல்லை. இப்போ ஈவிலிக்ஸ் பிக்சல் போடும்போதே என்ன இவங்களும் ஆப்பில் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு எவனதும் போட்டான். பிக்சலோட ரெண்டர்ஸ் போடுறதுக்கு என்ன இவங்களும் ஆப்பில் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா கூகுளும் அப்படின்னு போட்டிருக்கான். என்ன சொல்கிறது? ஆனால் காப்பி அடிக்கிறதுன்னு பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னால ஒரு எக்ஸாம்பிள், அந்த வண்டி சைக்கிள் கதை தான். என்ன பண்ணுறது, ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் கலர் மாற்றலாம், பெயிண்ட் அடிக்கலாம். வண்டினா ரோட்டில் தான் ஓடன்றது, சரி காற்றுல ஓட்டலான்னு பார்த்தா அது ஏரோப்ளைனாக மாறிடுது. எல்லாமே இருக்குது. இப்போ அதில் ஏதாவது ஒரு தனித்துவம் கொண்டு வர ட்ரை பண்ணுறதுல தான் சேலஞ்ச் இருக்குது. அதுக்கு தான் அந்த ஏஐ பேஸ்டுக்கு வந்து அந்த ரேபிட் R1 சுற்றிட்டு இருந்தது. அதையும் போட்டு அடிச்சு அனுப்பி விட்டாங்க. ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ண, அதான் ஏதோ வித்தியாசமாக அவனும் ட்ரை பண்ணலாம். இந்த கிட்ஸுக்கு வந்து லிமிடேஷன்ஸோட ஒன்று கொடுக்கலாம். அவங்க வந்து அந்த கேமரா வச்சு வெளில இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு போய் அப்சர்வ் பண்ணிட்டோம். அது கரெக்டாக சொல்லுதோ தப்பாக சொல்லுதோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியுன்ற பட்சத்தில் போய் செக் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். முன்னாடிலாம் நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு இனோவேட் பண்ணுறதுக்கு. இப்போ அதெல்லாம் செத்து போச்சு. LG செத்து போச்சு, HTC செத்து போச்சு. இப்போ எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது சைனாவில் மட்டும் தான் இருக்குது, எங்கேயுமே விற்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து காலி ஆகிடுச்சு. சோனி எங்கே வருஷத்துக்கு 4 ஃபோனு 3 ஃபோனு இவ்வளோ தான் விட்றான். இன்வெஸ்ட் பண்ணுறது யாருமே இல்லை. கரெக்டு தான். இப்போ இருக்கிறது ஃபுல்லாக பாதி வந்து சைனீஸ் கம்பெனிஸ் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன விற்கிறாங்களோ அதுதான் வந்து வாங்குறாங்க. கொரியன் கம்பெனிஸு சாம்சங் மட்டும் இருக்குது. உண்மைதான். அதான் இனோவேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. புதுசாக வந்து எதுவும் கொடுத்தா எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. அதனால அவங்க பயப்படுறாங்க. இந்த மாதிரி எங்கே போய் முடிய போதோ தெரில. உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயங்கள் இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். எனக்கு என்ன அபிப்பிராயம் என்னடா, எப்போ சாம்சங்க்கு காம்படிஷனாக LG இல்லையோ அப்பயே சாம்சங் வந்து இப்படி ஆகிட்டான். அவ்வளோதான். அவங்க ஊர்லேயே காம்படிஷன் இல்லை. இப்போ எப்படி பார்த்தாலும் சவுத் கொரியாவில் சாம்சங் மட்டும் தான் சுற்றிட்டு இருப்பான். முன்னே LGங்கிற ஒரு காம்படிஷன் இருந்தனால மாற்றி 2 பேருமே அடிச்சுக்கிட்டாங்க. அவன் வந்து LG G ஃப்ளெக்ஸ்னு ஒன்று கொண்டாந்தான், சாம்சங்கும் ஒரு ஃப்ளெக்ஸ் கொண்டாந்தான். LG இப்படி ஃப்ளெக்சிபிள் ஃபோன் கொண்டாந்தான், சாம்சங் இப்படி ஃப்ளெக்சிபிள் ஃபோன் கொண்டாந்தான். பட் ரொம்ப அதாவது ஃப்ளெக்சிபிள்னு நாங்கள் சொன்னோன்னா ஜெல்லி மாதிரி வளையம்னு நினச்சிடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. பட் சாம்சங் இப்படி கவு கொண்டாந்தான், LG வந்து இப்படி கவு கொண்டாந்தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தா LGயோட கர்வில் ஒரு மீனிங் இருந்தது, சாம்சங்கோட கர்வில் நான் மீனிங்கை தேடிக்கிட்டு இருந்தேன். பட் அவனுக்கு வழி தெரியாமல் என்னென்னா இதுதான், LG எல்லாத்தையும் பேட்டர்ன் பண்ணுவான். ஃப்ளெக்சிபிள் பேட்டரிஸ் LG பேட்டர்ன் பண்ணியிருப்பான், ஃப்ளெக்சிபிள் பேனல்ஸ் LG பேட்டர்ன் பண்ணியிருப்பான். அது இந்த டைரக்ஷனில் இந்த இடத்துல இப்படி வளைஞ்சதுன்னா அது எந்த தான். இப்போ ஆப்பிள் எப்படி அவங்களோட ஃபோல்டபுள் கீழே பண்ணுறாங்க இல்லையா, அந்த iPhone 10 எப்படிங்க நீங்கள் இப்படி ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே நாங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம், அடியில் மடிக்கிறோன்னு, அதுக்கு வந்து அவன் பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பான். இந்த மாதிரி மடிக்குனா அது நான் பண்ண மட்டும்தான், வேறு யாராவது பண்ணால் நான் ஃபைன் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனாலே என்ன ஆகிடுதுன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ அடுத்து முகமது சாஜித் ப்ரோஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் ஐஎம் வாங்க போகிறேன். பெஸ்ட்டு 2Kக்குள்ளே சொல்லுங்கள். S21 FE யூஸ் பண்ணுவேன். 3.5 to Type-C கன்வெர்ட்டர் கூட யூஸ் பண்ணியிருக்கேன், பிரச்சனை இல்லை. கன்வெர்ட்டர் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஏதாவது நல்ல கன்வெர்ட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து டேக் இருக்கிற இதுவாக வாங்கிடுங்க.
நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போமே ஏதோ ஒன்று, இது JD1 ஃபியோ டைப் சியோடய வரும். டைப் சியோடய வரும். அப்படி வேணா அது வாங்கிக்கோங்க 2000 ரூபாய்க்குள்ள. அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ தான் ஏதோ ஒன்று ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு, ஏதோ ஒரு டைப் சியோடயா இல்லை கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு இவங்களே சொன்னாங்க, இவங்களே சஜஸ்ட் பண்றாங்க. நிறைய இருக்கு சார். ஹெட்ஃபோன் ஜோன்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஹெட்ஃபோன் ஜோன், இன்னொன்னு கான்செப்ட் கார்ட். 2 பேருமே செம்மையா ஒர்க் பண்றாங்க. நிறைய பிராண்ட்ஸோட ரொம்ப கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அவங்களோட சாட் சப்போர்ட்ல கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நிறைய வந்து அவங்களே ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை டேரெக்டாக USB டைப் சி இயர்ஃபோன்ஸே வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஃபைனல் கொஸ்டின் அருள் செல்வன் ப்ரோ, மொபைல் ஃபோன் இஷ்யூஸ் ஆஃப்டர் ஏ பற்றி கொஞ்சம் பேசுங்க. நான் ஃப்ளிப் 5 யூஸ் பண்ணுறேன், டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. சர்வீஸ் சென்டர் போனால் பேட்டரி சேர்த்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளே காஸ்ட்டு 21,000 ப்ளஸ் டேக்ஸு, பேட்டரி வந்து 3,500. நான் எதுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணணும்? பேட்டரிஸ் நல்லா தான் இருக்குது, கேட்க மாட்டேங்கிறாங்க சொன்னாங்க சர்வீஸ் சென்டரில். கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பேசுங்க. பேட்டரி அண்ட் டிஸ்பிளே சேஞ்சிங் காஸ்ட் வந்து இப்போ 30K ஆகுது. எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாரு. ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிளிப் 5 மொபைலு. ஃப்ரண்ட் டிஸ்பிளே அண்ட் செல்ஃபி கேமராலாம் நல்லா தான் இருக்குது. ஓ, இங்கே நல்லா இருக்குது எல்லாமே. உள்ள உடஞ்சிருச்சா? ஓகே. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா சாம்சங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா டிஸ்பிளேக்கு அவங்க மாற்றும் போது இதுவே அவங்க மாற்றி கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சரல் டிஃபெக்ட்னா பேட்டரியும் சேர்த்து ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம், அதெல்லாம் பேட்டரிக்கெலாம் பே பண்ண முடியாது, அது என்ன இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த CEO மெயில் அந்த இது கூட நீங்கள் போடலாம். இந்த இஷ்யூ அப்படியே ஃபுல்லாக நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணி போடலாம். அவங்களே உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா இது வந்து இவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் தான் தெரியாமல் உடச்சிட்டேன், இப்போ எனக்கு டிஸ்பிளே மாற்றினா போதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. பட் அதுக்கே அவங்க வந்து ஒத்து வர மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணலாம் ப்ரோ ஃபஸ்ட்டு CEO கிட்ட. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா சார்? என் ப்ரைமரி டிவைஸ் உடஞ்சி போச்சு, மாற்ற சொல்லி நான் கேட்குறேன். இதுக்கு நான் உட்காந்து ஃபைட் பண்ணணும்னா டக்குன்னு மாற்றினா தானே வச்சு அடுத்து பொழப்ப பார்க்க முடியும். கடுப்பு வச்சு. ஆனால் சாம்சங் டுபாகூர். ஓகே, இதெல்லாம் தான் இந்த வாரத்தோட கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.